ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இதே மாதிரி கிளாத்தில் எனக்கு ஒரு டாப் தைச்சிருந்தேன். எங்கள் பாப்பா அதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்தீங்கம்மா, எனக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணாமே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. சரி, பாப்பாவுக்கு இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி போடலாம் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த கிளாத்தில் வந்து எனக்கு ஒரு 3 மீட்டரும் பாப்பாவுக்கு ஒரு 2 மீட்டரும் எடுத்து வச்சுருந்தேன். சம்மர் லீவ்லாம் விடுறதுக்கு முன்னாடி எடுத்த கிளாத் தான் இது. எனக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணாமே வச்சுருந்தேன். பாப்பாங்க அந்த கிளாத் பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் தைச்சி போட்டிங்க, எனக்கு இன்னும் தைச்சி கொடுக்காம வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன் பாப்பாவுக்கு நான் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா, கலர் செட் ஆகாதோ அப்படின்ற காரணத்தினால பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி உட்காந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிருக்கேன். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான், நேற்று அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவுமே யார் கவர் பண்ணுறா அப்படின்னா பாப்பா தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் சேக்கா வர மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த காரணத்தினால தான் நான் மெஷர்மெண்ட் வந்து மேலே காமிக்கல உங்களுக்கு. நான் கீழே கமெண்டில் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ 11 வயசு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணுறோம். ஒரு சில பொண்ணுங்க வந்து குட்டியாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து ஹைட்டாகவும் இருப்பாங்க. அது வந்து இப்போ சொல்ல முடியல இந்த வயசில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. ஒன்று ரொம்ப வளர்ந்துடுறாங்க, இல்லை வளராமல் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்லேயும். அதனால தான் மெஷர்மெண்ட் வந்து கீழே கமெண்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னா அவங்கவுங்க அளவெடுத்து தைச்சிக்கோங்க. இது வந்து எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா, மேலே ஒரு பாட்டம் வரும், கீழே வந்து அம்பர்லா கட்டிங்க மாதிரி, அது கீழே வந்து ஃப்ரில் வர மாதிரி, சும்மா சாதாரணமாக நம்ம ரஃப்யூஸ் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ரஃப்யூஸ் போடுற மாதிரி தான் தைக்க போகிறேன். வீட்டில் இருக்கப்போ போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. இந்த சாரீ இதெல்லாம் கூட லெஹங்கா மாடலில் தைக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் ஃபைனல் லுக்கு. மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டரில் வந்து ஒரு எந்த டிசைனுமே இல்லாமல் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்து வெறுமனே முழுக்கையாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அந்த ப்ளவுஸ்க்கெலாம் பேக் நெக்கில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டிசைனை வந்து பாப்பாவுக்கும் ஃப்ரெண்டில் வச்சுருந்தேன். பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. கையுமே கொஞ்சம் லூஸ் விட்டு, அதாவது பட்டர்ஃப்ளை கை இல்லாமல் ஃபப் கையும் இல்லாமல் அந்த மாதிரி தைச்சிருந்தேன். ரெண்டும் இல்லாமல் அதே ஒரு டிசைனில் தைச்சிருந்தேன் நான். நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. கடைசியாக பாப்பா ஆசைப்பட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டாச்சு. இது எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம், தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம், மொத்தம் 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.